ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த எஸ்டி vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கொக்கோ வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ வந்து அக்கர் ரீசனாக சென்னைக்கு போனதுனால கொக்கோவை பார்க்குறதுக்கே ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நானும் அந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு டைமே கிடச்சிருக்குது. இல்லை கொஞ்சம் கார்டன் கூப்பிட்டு போகலான்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த vlog எடுத்து போடலாம். அதுக்கு முன்னே எனக்கு 600 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. அந்த ஐடி நான் கீழே டேக் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நானும் vlog எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பதான் நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்கும் ஒரு கமெண்டும் போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வந்து என்னோட அவுட்ஃபிட் தான் மாத்த போறேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப கொக்கோ முழிப்பா எங்கடா இங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு. கொக்கோ எங்க போறோம்? சுத்தி பார்க்க போறோம். ஐ ஜாலி. இவை பிரே சொல்ற கூட்டிட்டும் போக மாட்டேங்கிறா. சரி வா போலாம். ரியாக்ஷன் பாருங்க. அடி அம்மா ரியாக்ஷன் இருக்கட்டும். வா கிளம்பலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற போவே மாட்டேங்கிறா. போலாம், வா கிளம்பலாம், வாங்க போலாம். ஏ ஜாலி ஜாலி. நான் கார்டன் போறேன், நீ வரியா இல்லையா? எல்லாம் உன் துணியை பற்றி கிளிக்கவா? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, நீ வீடியோ எடுத்துக்கிட்டே நிக்கிறா. என்னதான் பண்ணணும்? போலுமா போகக்கூடாதா? வா வா போலாம். ஐயோ சாமி, இவ ஒத்தி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறா. இப்ப நீ வரல, நான் கோச்சிக்கு வைப்பி சொல்லிட்டேன். இல்லைன்னு இங்கே விட்டுட்டு போங்க. போன வரமாட்ட போ. இப்போ இப்படியேதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் பூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறேன். நேற்று இப்படித்தானே நான் விட்டுட்டு போனேன். சரி கொக்கோ வா, இந்த வாட்டி உன்னை ஏமாத்த மாட்டேன். வா, ஏன் அப்படி நிக்கிற? வரையா இல்லையா? இல்லை நான் போவிட்டேன் உன்னை விட்டுட்டு. இப்போ நீ வரல 10 நிமிஷத்துல, இல்லைன்னா நான் போயிருவேன். இந்த ஓடி வந்துட்ட. வா போலாம். இப்போ எதுக்கு தான் நிக்க வச்சுட்டா என்ன? வரியா இல்லை வரலையா? நீ என்னதான் இந்த vlog எடுத்துக்கிட்டு இருக்கிற? எனக்கும் என்ஜாய் பண்றதே போயிருச்சு. நான் வரல, நீ போ. என்னை விட்டுட்டு இங்கே போயிரு. நான் இதே கழிச்சுக்கிட்டு இங்கே உக்காந்துருக்கிறேன். போனி கடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. நான் ரெடி, நீ ரெடியா? ஓடிவா. கொக்கோ எங்க போறோம்? இப்போ கார்டனுக்கு சுத்தி பார்க்க போறோம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இங்க தான் உட்காருவேன் கார்டனுக்கு போற வரைக்கும். ஏ ஜாலி ஜாலி. கார்டனுக்கு வந்தாச்சு. ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிக்குது. இன்னைக்கு நச்சு உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கார்டன். நல்லா விளாடுறேன்னா இவ்வளோ இரு, நான் ஓட வைக்கிறேன். இங்க இருந்து ஓடி இல்லை நொந்து போயிரு நீவே. கொக்கோவை கார்டன் கூட்டிகிட்டு வந்ததுனால அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நாங்கள் ரொம்ப ஓடி விளாண்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. மணி 11:30 ஆயிடுச்சு. சரி வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் அவள் வரவே மாட்டேன்ட்டா. நானும் அவளை பிடிச்சி இழுத்து பார்த்துட்டேன், வரவே மாட்டேன்ட்டா. சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் விளாடு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன்னா. அப்புறம் சரி டைமும் ஆயிடுச்சு. இப்போ கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டே இல்லை. என்ன எதுக்குன்னே தெரியல. லைட் எப்பயுமே இருக்கும். இது நாங்கள் தினம் வர்ற கார்டன் தான். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து லைட்டே இல்லை. அப்புறம் கொக்கோ கூட எல்லா குழந்தைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. கொக்கோ பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் கொக்கோ அப்படின்னு. பேர் நல்லா இருக்குதே அப்படின்னாங்க. சரி பாய்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன, இந்த ராணி வந்து போய் இன்னொரு ராணிக்கிட்ட சண்டை போடுது. சரி விடு, சண்டை போடாத, அவள் கடிச்சிட்டா, நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டேன் நான் அங்கேருந்து. அப்புறம் வேறு அந்த சைடு கார்டன் சைடு கூட்டிகிட்டு போனேன். அங்கேயும் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். எதுக்குன்னா இந்த போய் அந்த செடிக்குள்ளே மரத்துக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாளா, எலி கடிச்சிரும், இல்லைன்னா ஏதாவது கடிச்சிரும்னு சொல்லிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவள் என்ன பண்ணான்னு பாருங்களேன், டேரெக்டாக ஓடி அந்த செடிக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டா. ஜாலி ஜாலி. நான் செடி கடியில் போகிறேன். இந்த மண்ணு வாசனமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் இந்த செடி வாசம் வேற. என்ன இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்ததே இல்லை யாருமே.
ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்டனுக்கு வந்திருக்கிறதுனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். என்னை தினம் கூட்டிகிட்டு வந்துருங்க. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்ப நீ. ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்து எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ நீ என்னை பாடாப்படுத்துகிற அப்படின்ட்டு. வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு நச்சு எடு. ஆமாம், எனக்கு மூச்சு வாங்குது. ஓடி ஓடி கொஞ்சம் காலெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கலாம். நீனும் உக்காந்துக்கோ. பாய் சொல்லு. இவ்வளவு சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போவாத, என்னை இங்கே விட்டுட்டு போ. இல்ல மக்களே, என்னை இப்படி ஓட வச்சு என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வேர்த்து கொட்டிருச்சு. முன்ன இவ்வளோ வீட்டுக்கு தான் மக்களை கொண்டு போகணும். இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ முன்ன வீட்டில் விடணும் சாமி. இப்போ உள்ள முன்ன போனதுக்கப்புறம் என்னதுன்னா, இப்போ வண்டியில் வர வர எனக்கே பயம் எடுத்துக்கிச்சு. எங்கேயாவது உளுந்துருவாளோ அப்படின்ட்டு சேர்ந்து நம்மளையும் வண்டியிலேருந்து உழுக்காட்டியிருப்பா. ஏன்னா நாய்ங்களை பார்த்தா இவள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறா. சரி, இவளுக்கு தண்ணி வைக்கிறேன். ஓடி ஓடி அவளுக்கு அங்கேயே மூச்சு வாங்க முடியல. அதனால அங்கே எனக்கு தண்ணியே கிடைக்கல. அதனால் ஃபஸ்ட்டு வந்தோடனே இவளுக்கு தண்ணி வச்சிடலாம். கொக்கோ விளாண்டு டயர்ட் ஆகிட்டா. அவளுக்கு தண்ணி வச்சுட்டு இங்கேருந்து நானும் கிளம்ப போகிறேன். Two hours later. இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா, மும்பையில் ரொம்ப ஃபேமஸான பாபா ஃபாலுதா மைம்க்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கடை தெரியாதீங்க யாருமே கிடையாது. நிறையா பேர் இங்கே தான் ஃபாலுதாவே குடிப்பாங்க. மணி 1 மணி 2 மணிக்கு கூட ஓப்பனாக இருக்கும் கடை. நானும் மெனோ கார்டை எடுத்துகிட்டு 300க்குள்ளே நானும் ஃபாலுதா ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டர் போட்டது நம்ம கையில் வந்துருச்சு. நான் மேங்கோ ஃப்ளேவரில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் யாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது சாப்பிட்றது மறந்துடாதீங்க. சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா டேஸ்ட் வேறு லெவல். நானும் சாப்பிட்டுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு இங்கேருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். சரி, லாஸ்ட் எண்டிங்கில் வீடியோ வந்துருச்சு. எனக்கு ஒரே தலைவலி. இவளால் கொஞ்ச நேரம் வீட்டில் விட்டுட்டு போனால் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி வச்சிட்றா. நான் ஒரு முக்கியமான பொருள் ஒரு பேக்கில் வச்சுட்டு போனேன். அது எல்லாமே நொறுக்கி எடுத்துட்டா. அதனால என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் புரியல. இப்போ அவளை கத்துனனால அவள் சைடில் உட்காந்துருக்குறா. நம்ம வீடியோ இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.